விஜயை பொறுத்தவரையில் இது வந்து இவர் தன்னுடைய ஸ்டைலாவோ அல்லது தனக்கு ஒரு பாதுகாப்பு ஷீல்டாவோ வச்சுருக்காரு. அதாவது எல்லாத்துக்கும் நான் கருத்து சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஒரு இளைஞர்களுக்கான ஒரு போராட்டமாக பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது ஒருவேளை இங்கே தமிழ்நாட்டிலையும் இதற்கான ஆதரவு இந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கும் பட்சத்தில் அது நமக்கு எதிராக போயிடக்கூடாதுன்ற உணர்வு தான் இருக்கும். காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து முழுக்க முழுக்க காங்கிரஸ் ஆதரவானா அதுவும் கிடையாது. இவர்கள் அந்த இளைஞர்கள் போராட்டத்தை காங்கிரஸ் தங்களுடைய போராட்டம் மாதிரி, தங்களுக்கு ஆதரவான போராட்டம் மாதிரி மாத்திரக்கு தான் இந்த மாதிரியான முயற்சி இவங்க செய்கிறாங்க. அது வேற விஷயம். இவர் ராகுலோட போய் இணைந்து ராகுல் அங்கே போய் உட்கார்றாரு, பிஎம் வீட்டு வாசலில் உட்காராருன்னா அவருக்கு போய் ஆதரவாக வலு சேர்க்க இந்த 22 இப்போ ராஜ்யசபாவை போய் நிற்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய பலம் இருக்குது திமுகவுக்கு. ஆனால் அந்த பலத்தை அடுத்தவருக்கு கொண்டு போய் காணிக்கையாக செலுத்த மாட்டாங்க. அதனால் அதுக்கு நிச்சயமாக இனிமேல் எதிர்பார்க்க முடியாது. இங்கே செய்ய வேண்டியது விஜய். அதை விஜய் செய்ய மாட்டேன். விஜய்க்கு எம்பி கிடையாது. ஸோ பார்லிமெண்ட்டில் அவரால் வந்து அதுக்கு இது பண்ண முடியாது. ஆனால் தார்மீகமாக ஒரு ஆதரவு ஒரு இதாவது கொடுத்துருக்கணும். அதைவே வந்து விஜய் செய்ய மாட்டேங்கிறாருங்கிறது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பேரிடியாக தான் இருக்கும். இந்த விஷயத்தில் போராட்டத்தில் வந்தவர்கள்லாம் பாகிஸ்தானியர்களா, வந்தவர்கள்லாம் வங்கதேசத்தினரா அப்படின்றதில்ல, இந்தியர்கள். அவர்கள் நீங்கள் முஸ்லீமாக இருக்கட்டும், அவர்கள் தலித்தாக இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அவர்கள் வந்து இந்தியர்கள்லாம் ஒன்றுபட்டுருக்காங்க, போராடுறாங்க. அப்போ அதை நீங்கள் வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிட முடியாது. ஒரு பாடகர் வந்து இங்கே வந்து மறியல் பண்ணுறாரு, முதல்ல அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் விஜயே கூப்பிட்டு விட்டு பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு அந்த பயம் இருக்குது அப்படின்னு தெரியுது. தமிழக ஆட்சிக்கும் அரசுக்கும் அந்த பயம் இருக்குன்றது தெரியுது. ஏன்னா இளைஞர்கள் தான் நமக்கு வாக்களித்து இங்கே உட்கார வச்சுருக்காங்க. அப்போ அவர்களுடைய குரலுக்கு நம்ம செவிசாய்க்காமல் போயிட்டோம்னா அது பிரச்சனையாகும் தெரிஞ்சு தான் அவர் வந்து அரெஸ்ட் பண்ண பிறகு கூப்பிட்டு விட்டு அவரை சிஎம்ஏ சந்திச்சிருக்காரு. தமிழா பல்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் இதய அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம். நீட் தேர்வுக்கு எதிராக இந்த கரப்பான்பூச்சி கட்சி சார்பாக வந்து டெல்லியில் நடக்கிற மாணவர்கள் போராட்டத்தில் வந்து ஒரு பெரிய வன்முறை நடந்தது. நாடு முழுக்க ஒரு பெரு அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வன்முறைக்கு எதிராக நேற்று பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தார். அதில் வந்து ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டார். அப்போ ராகுல் காந்திக்கு காயங்கள் ஏற்பட்ட படங்கள்லாம் வெளியாயிருக்கு. இது சம்பந்தமாக வந்து தவேகா சார்பில் ஒரு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தவேகா காங்கிரஸோட கூட்டணியில் இருக்குங்கிறனால தவேகா வந்து என்ன கண்டனம் தெரிவிக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நேற்று இரவு வரைக்கும் எந்த கண்டனமும் இல்லை. அதுக்கு பிறகு தவேகா சார்பில் ஒரு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இப்போ முதலமைச்சர் விஜய் எதுவும் கண்டனம் அவங்களுக்கு தெரிவிக்கல. ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதோ இல்லை அவருக்கு காயம் ஏற்படுத்தப்பட்டது சம்பந்தமாகவோ திமுக காரங்க என்ன சொல்கிறாங்க, இது திமுக கூட்டணியில் இருந்திருந்தால் எங்கள் தலைவர் ஓடோடி வந்திருப்பார், இதுக்குள்ள கண்டனம் தெரிவிச்சிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கண்டிப்பாக இது ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னா விஜய் வந்து எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டார். அவருக்காக எப்போ தோணி ஏதாவது ஒன்று சொன்னால் தான் பண்ணுவார். இப்போ ராஜ்மோகன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, இதை கண்டித்து, மாணவர்கள் போராட்டத்தை கண்டித்து. ஆனால் நீங்கள் வந்து விஜயை பொறுத்தவரையில் இது வந்து இவர் தன்னுடைய ஸ்டைலாவோ அல்லது தனக்கு ஒரு பாதுகாப்பு ஷீல்டாவோ வச்சுருக்காரு. அதாவது எல்லாத்துக்கும் நான் கருத்து சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கார். அதில் ஈவன் நீங்கள் இப்போ இந்த பரந்தூர் விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாவே பரந்தூர் விஷயத்தில் அப்படி தான் கமெண்ட் பண்ண மாட்டார். போகும்போது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அங்கே வரக்கூடாதுன்னு அந்த போராட்டத்தை ஆதரித்து அங்கே போய் இப்போ பிரச்சாரம் பண்ணார். இப்போ வந்த பிறகு அது இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, ஆமாம் வேணும்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இன்றைக்கி நேற்று இப்போ பாராளுமன்றத்தில் அந்த பதிலில், எழுத்துப்பூர்வமான பதிலில் சென்ட்ரல் மினிஸ்டர் அதை சொல்லியிருக்காரு. தவேகா ஆட்சியிலிருந்து எங்களுக்கு எந்த விதமான தகவலும் வரல, ஆனால் வந்து நிலம் எடுப்பதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது வேணான்னு சொல்லலை, வேணும்னு சொல்லலை அப்படின்றான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கடந்து போயிடலாம், நீங்கள் எதை வேணாலும். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கடந்து போக முடியாது. ஆனால் இந்த விஷயத்தில் டெல்லியில் நடந்தனால இவர் கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஏன்னா இது வந்து கோபப்பட வேண்டியது காங்கிரஸ் தான். ஏன்னா என்னங்க எங்கள் தலைவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, முதல்ல நம்ம இது கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டிக்கு வந்தோம்னா, அந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டிக்கான சப்போர்ட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய வெளிநாடுகள்லேருந்துலாம் நிறையா வந்திருக்கு. நீங்கள் எதில் எடுத்துட்டாலுமே நீங்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாக இருந்தால் வெளிநாட்டிலேருந்து நிறைய ஆதரவு வரும். ஓட்டே போட வரமாட்டாங்க. ஆனால் பிஜேபிக்கு, மோடிக்கு ஆதரவாக வெளிநாட்டிலேருந்து நிறையா வரும். ஆதரவாகவே அமெரிக்காவுடைய இருக்கிற தமிழர்கள் அவங்கெல்லாம் நிறைய பேர், குஜராத்தில் இருக்க இந்தியர்கள் இப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து மோடிக்கு ஆதரவாக கருத்து தெரிவிப்பாங்க. ஆனால் அவங்களாம் ஓட்டு போட வரமாட்டாங்க. நீங்கள் விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து எத்தனை பேர் வந்து இங்கே இப்போ வெளிநாடு குடியுரிமை பெற்றவரை இங்கே வந்து ஓட்டுக்கு போட்டு போயிட்டாங்க. அதை வந்து அரெஸ்ட் பண்ணி நிறையா பேர் இது பண்ணாங்க. சில பேர் விரும்பி வெளிநாட்டிலேருந்து ஓட்டு போகிறக்காக வந்தாங்க, சில பேர் வராமே அங்கேருந்தே ஆதரவு தெரிவித்து போயிட்டாங்க, சில பேர் வந்து திருட்டு ஓட்டு போட்டு மாட்டிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டிக்கும் சிஜேபிக்கும் வந்து கண்டிப்பாக வெளிநாட்டில், அதாவது இதை ஏற்றிவிடக்கூடிய ஒரு பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த மாதிரி நமக்கு ஆகாத நாடுகள்
வேணும்னே இதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி பூஸ்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் நடக்கும். அதில் ஒன்றும் நமக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் அதை நீங்கள் அதை வச்சு இங்கே நடக்கிற போராட்டத்தை நீங்கள் ரெண்டையும் ஒப்பிட முடியாது. அப்போ போராட்டத்தில் வந்தவர்கள்லாம் பாகிஸ்தானியர்களா, அது வந்தவர்கள்லாம் வங்கதேசத்தினரா அப்படின்றதில்ல. இந்தியர்கள், அவர்கள் நீங்கள் முஸ்லீமாக இருக்கட்டும், அவர்கள் தலித்தாக இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அவர்கள் இந்தியர்கள்லாம் ஒன்றுபட்டுருக்காங்க, போராடுறாங்க. அப்போ அதை நீங்கள் ரொம்ப குறைச்சி மதிப்பிட முடியாது. ஒரு இவ்வளோ பெரிய போராட்டத்தை குறைச்சி மதிப்பிட. அதில் சில பேர் ஜெய் பீம்னு கத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் சில வார்த்தைகளை பயன்படுத்தினா சொல்கிறாங்க. ஆர்டிகல் 370 அதில் கொண்டு வராங்கன்றாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி முத்திரை குத்துவதற்கு முதல்ல முயலக்கூடாது. இப்படி தான் நிறைய பேர் இப்போ திமுகவே அந்த இதில் ஏமாந்து போச்சு எலெக்ஷனில். இதெல்லாம் வராதுன்னு. அதனால் இது பாஜகவுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக தான் அவங்க எடுக்கணும். இளைஞர்கள் இவ்வளோ பேர் தன்னிச்சையாக திரள்கிறார்கள் என்றால் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கணும். அது நீங்கள் அவ்வளோ பேரும் முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது, முத்திரை குத்திட முடியாது. அதை தாண்டி தான் நிறையா இருக்காங்க அதில் இளைஞர்கள். ஸோ அப்போ அதை ஒரு எச்சரிக்கை மணியை எடுத்துகிட்டு சரி இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். அதனால் அது ஒரு பக்கம் அந்த போராட்டம், இளைஞர்கள் போராட்டம். இப்போ அந்த இளைஞர்கள் போராட்டத்தை எதிர்த்து இங்கே ஒரு பாடகர் இங்கே மறியல் பண்ணுறாரு. முதல்ல அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் விஜயே கூப்பிட்டு விட்டு பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு அந்த பயம் இருக்குது அப்படின்னு தெரியுது. தமிழக ஆட்சிக்கும் அரசுக்கும் அந்த பயம் இருக்குன்றது தெரியுது. ஏன்னா இளைஞர்கள் தான் நமக்கு வாக்களித்து இங்கே உட்கார வச்சுருக்காங்க. அப்போ அவர்களுடைய குரலுக்கு நம்ம செவிசாய்க்காமல் போயிட்டோம்னா அது பிரச்சனையாகும்னு தெரிஞ்சு தான் அவர் அரெஸ்ட் பண்ண பிறகு கூப்பிட்டு விட்டு அவரை சிஎம்ஏ சந்திச்சிருக்காரு. ஒரு ஆதரவு கை போட்டே கூப்பிட்டு வந்து வெளியே அனுப்பிடுறாரு. ஸோ அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் இப்போ ஏன் இவருமே அதை தெரிவிச்சிருக்காருன்னா, ராஜ்மோகனுமே இது ஒரு இளைஞர்களுக்கான ஒரு போராட்டமாக பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது ஒருவேளை இங்கே தமிழ்நாட்டிலையும் இதற்கான ஆதரவு இந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கும் பட்சத்தில் அது நமக்கு எதிராக போயிடக்கூடாதுன்ற உணர்வு தான் இருக்கும். ஆனால் அது இன்னமும் வெளிப்படணும் விஜய்கிட்ட இருந்து. விஜயே அதை சொல்லணுங்க என்னென்னு. இப்போ ஒவ்வொரு இதுலேயும் ஸ்டாலின் ஒரு கருத்து, திமுக அங்கே எம்பிக்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல அந்த கட்சிக்குன்னு, அதை எடுக்காமே தலைவர் இருக்கக்கூடாது. அப்போ அதெல்லாம் அவருக்கு பின்னடைவாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதில் என்ன ஒரு பெரிய ஒரு மயில் இறகை எடுத்து வைப்பாங்களா, அந்த மயில் இறகுலேயே அந்த வண்டி உடஞ்சி போயிடும் அப்படின்பாங்க. ஒவ்வொரு மயில் இறகாக அதை வைத்து கொண்டே வந்தால் பீலி பேசி சகாடும்னு சொல்லி கடைசியாக திருக்குறள் மாதிரி அந்த கடைசி மயிலரகை வைக்கும்போது வண்டி அச்சாணி உடஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் இது மயிலரகு வெயிட்டு தானே, இது மயிலரகு வெயிட்டு தானே ஒன்றா கடந்து போனீங்கன்னா அது ஒவ்வொரு சாரார் மத்தியில் என்னடா இதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாருன்னா ஒரு 100 பேர் யோசிப்பாங்க. அடுத்துல ஒன்று நீங்கள் கருத்து சொல்லாதப்போ வேற ஒரு 100 பேர் யோசிப்பாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது அந்த அணி சேர்ந்து அது கடைசியாக அரசாங்கத்தையும் விஜய்க்கு அன்பாப்புலரையும் தர மாதிரியான ஆயிடும். அதனால் அவர் எதாக இருந்தாலும் ஒரு முடிவெடுத்து அதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அவர் மேலே காங்கிரஸ் மேலே அவர் அதீத பாசம் வச்சுருக்காரு. ஏன்னா காங்கிரஸ் அதை விட அவர் மேலே அதீத பாசம் வச்சுருக்கு. அடுத்த பார்லிமெண்ட் அசம்பிளி வரைக்கும் நாங்கள் அவரோட தான் கூட்டணின்னு அறிவிக்கிற அளவுக்கு காங்கிரஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவருடைய தலைவரை ஒருத்தர் குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிடுறாங்க, அங்கே ஆவேசமாக பண்ணுறாங்க அப்படின்றது. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரப்பாம்பூச்சி காக்ரோச் ஜனதா பார்ட்டி முழுக்க முழுக்க காங்கிரஸ் ஆதரவானா அதுவும் கிடையாது. இவர்கள் அந்த இளைஞர்கள் போராட்டத்தை காங்கிரஸ் தங்களுடைய போராட்டம் மாதிரி, தங்களுக்கு ஆதரவான போராட்டம் மாதிரி மாற்றுறதுக்கு தான் இந்த மாதிரியான முயற்சி இவங்க செய்கிறாங்க. அது வேறு விஷயம். இருந்தாலும் அது ஒரு அரசியல், எல்லா கட்சியும் பண்ண தான் செய்யும் அந்த அரசியலை. அப்படி இருக்கும்போது இவர் அந்த அரசியலை விஜய் பயன்படுத்தணும், அதுக்குரிய தெளிவான கருத்துக்களை சொல்லணும். இல்லாட்டி காங்கிரஸ்காரர்கள் நிச்சயமாக அதிருப்தி வருவார்கள்ன்ற சந்தேகம் இல்லை. இந்த மாணவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து காங்கிரஸ் ஆளும் மாநில முதல்வர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. உத்தவ் தாக்கரே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டிருக்காங்க. ஆனால் அந்த நீட்டுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது முதல்ல ஆரம்பித்தது தமிழ்நாட்டில் இருந்தால் ஆனால் தமிழ்நாட்டோட பங்களிப்புங்கிறது இந்த போராட்டங்களில் சுத்தமாக இல்லை. திமுக சார்பில் கேட்கப்பட்டதுக்கு திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நீட்டே வேண்டான்னு தான் சொல்கிறோம். இவங்க நீட்டு இருக்கட்டும், நீட்டில் இருக்கிற முறையீடுகளை மாற்றி அதுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் பதவி விலகணும்னு போராடுறாங்க அப்படிங்கிறது திமுகவோட பதிலாக இருக்குது. அதே நேரத்தில் விஜயும் இந்த மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கலந்துக்கல அப்படிங்கிற சம்பந்தமான விமர்சனங்களும் வருது. ஏன்னா முதலமைச்சர் விஜயும் நீட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு. ஏற்கனவே டெல்லியில் அண்ணா ஹசாரே போராட்டம் நடந்தப்போ விஜய் கலந்துக்கிட்டார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா திமுக கண்டிப்பாக காங்கிரஸை இனிமேல் கழட்டி விடுங்க. காங்கிரஸுக்கு ஒரு பலம் சேர்க்கிற பணியை இனிமேல் திமுக செய்யாது. அவர்கள் பாடம் கற்றுக்கொண்டார்கள். எப்படி ஒரு பெரிய, அதாவது தேர்தல் வந்த மறுநாளே எப்படி பெல்ட் அடித்தார்கள் அப்படின்னு பார்த்துட்டாங்க அவங்க. அது சம்மந்தமாக பல தீர்மானங்களையும் நிறைவேற்றிட்டாங்க அவங்க. இனிமேல் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லி தீவிரமாக அந்தளவுக்கு விமர்சனங்களும் எல்லை மீறி போயிடுச்சு ரெண்டு பக்கமும். மாணிக் தாக்கூர் வச்ச விமர்சனங்களாகட்டும், இவர்கள் வச்ச விமர்சனங்களாகட்டும், மாறி எல்லாம் தாண்டி போயிடுச்சு. அதனால் இனிமேல் காங்கிரஸுக்கு ஒரு வலு சேர்க்குற மாதிரி, அதில் நியாயம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, அதுக்காக தனியாக போராட்டத்தை திமுக நடத்துமே தவிர, இவர் ராகுலோட போய் இணைந்து ராகுல் அங்கே போய் உட்கார்றாரு, பிஎம் வீட்டு வாசலில் உட்காராருன்னா அவருக்கு போய் ஆதரவாக வலு சேர்க்க இந்த 22 இப்போ ராஜ்யசபாவை போய் நிற்க மாட்டாங்க.
அது ஒரு பெரிய பலம் இருக்குது திமுகவுக்கு. ஆனால் அந்த பலத்தை அடுத்தவருக்கு கொண்டு போய் காணிக்கையாக செலுத்த மாட்டாங்க. அதனால் அதுக்கு நிச்சயமாக இனிமேல் எதிர்பார்க்க முடியாது. இங்கே செய்ய வேண்டியது விஜய். அதை விஜய் செய்ய மாட்டாங்க. விஜய்க்கு எம்பி கிடையாது. ஸோ பார்லிமெண்ட்டில் அவரால் வந்து அதுக்கு இது பண்ண முடியாது. ஆனால் தார்மீகமாக ஒரு ஆதரவு ஒரு இதாவது கொடுத்துருக்கணும். அதைவே வந்து விஜய் செய்ய மாட்டேங்கிறாருங்கிறது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பேரிடியாக தான் இருக்கும் இந்த விஷயத்தில். அது ஒரு பக்கட்டும். அவர் அதனால் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னொரு வகையில் ஒருவேளை எல்லாருக்கும் சார சந்தேகம், ஒருவேளை டிஎம்கே பாஜகவை நெருங்குதோ அப்படின்றது. நீங்கள் கண்டிப்பாக அதிமுகவை திட்டினாவே நம்மளை உடனே இது ஊப்பி அப்படின்னு திட்டுவாங்க. இதை திட்டினோம்னா உடனே வந்து சங்கி, இவர் திமுகவை திட்டுறாரு, விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த மாதிரியான இது எல்லாமே வந்து இப்போ நீங்கள் காங்கிரஸை வெறுத்தீங்கன்னாவே நீங்கள் பிஜேபியோட நெருங்குறதா தான் அர்த்தம் அப்படின்னு ஆயிரும். ஆனால் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படி நெருங்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பிக்சரைசேஷன் அப்படி தான் கொண்டு போவாங்க. அது மாதிரி இப்போ ஆனால் உண்மையிலேயே இப்போ அந்த திமுகவுக்கு பாஜகவை ஆதரிக்கணும்னு கட்டாயம் இல்லாட்டி கூட காங்கிரஸை எதிர்ப்பதற்கு பாஜக தேவைப்படும். அவர்களை அழிக்கணும், அவர்களை ஒன்றுமெல்லாம் பண்ணணுன்ற ஒரு உத்வேகம் திமுகவுக்கு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர்கள் பாஜக பக்கம் நகருவாங்க. வேறு வழி இல்லாமல். ஏன்னா இங்கே ராஜீவ்காந்தி நீங்கள் அடிங்க, துவைங்க, உரிச்சு தொங்க விடுங்க, எனக்கு ஒன்றும் கவலை இல்லைன்ற மாதிரி திமுக நடக்க தான் முயற்சி பண்ணும். ஏன்னா அதுதான் அவருடைய காயம்பட்டதுக்கு அவர்களை வந்து தடவிக்கொள்கிற மருந்தாக பார்ப்பாங்க அவங்க. அதனால் இந்த விஷயத்தில் வந்து காங்கிரஸுக்கு ஆதரவாக ஒருபோதும் போக மாட்டாங்க. அதனால் வந்து திமுகவும் பாஜகவும் இணைய மாதிரியான தோற்றம் அதிகரிச்சிட்டே வரும். அது ஒரு விதத்தில் அதிகரிச்சிட்டே வந்து நாளை மக்கள் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு வரும் பட்சத்தில் அது இணையறதுக்கும் வாய்ப்பு இருக்காது இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில். ஏன்னா இன்றைக்கி வந்து திமுகவோட இருக்க எல்லா கூட்டணி கட்சிகளும் போயிடுச்சுங்கும் போது திமுக ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அப்படிங்கும்போது அதற்கான ஏற்பாடுகள் ஒருவேளை ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி எல்லாம் இணையதுக்கான காலம் கனிந்தாலும் கனியலாம். அதை நோக்கி அரசியல் போனாலும் போகலாம். அதனால் வந்து காங்கிரஸை பொறுத்தளவில் இப்போ திமுகவை ஏற்றுட்டாங்க. அப்போ திமுக வந்து இத்தனை எம்பிகளோட வந்து தனக்கு சப்போர்ட் பண்ணன்ற வைத்தறிச்சல் இருக்கும். சில தலைவர்கள் கண்டனம் கூட செய்வாங்க. நீங்கள் அப்பயே சொன்னாங்க விஜய் பக்கம் போகாதீங்க, அவரும் ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா திமுகவோட இருந்தால் அவர்களுடைய எம்பிக்கள் நமக்கு இதாக இருந்திருப்பாங்க, ஆதரவு வந்து நின்றுருப்பாங்க, அது எவ்வளோ பெரிய பலம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ராகுலை விமர்சனம் செய்வதற்கு காங்கிரஸ் தலைவர்கள் சில நிச்சயமாக தயாராகியிருப்பாங்க. அதனால் வந்து இது வந்து காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவு, விஜயோட போனதுனால ஏற்பட்ட ஒரு பின்னடைவை தான் அதை பார்க்கணும். அது மாதிரி விஜய் பற்றி இன்னொரு விஷயம் என்ன வைக்கப்படுது அப்படின்னா, இப்போ தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் பாயாசமான ஒரு பாஜகவும் ஒரு எதிரியாக சொன்னால் கூட தேர்தலுக்கு பிறகு அதை குறைச்சிருக்காரு. வந்து ஒன்றும் மத்திய அரசோட ஒரு இணக்கமாக போய் நலத்திட்டங்களை வாங்குறது அப்படின்னு அவங்க ஆட்சி ரீதியாக சொல்லப்படுது. ஆனால் அரசியல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ரொம்ப மௌனமாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இவர் ஆரம்பத்தில் பாசிசமாக பாஜக மோடிஜி அப்படிலாம் பேசினார்ல, அதெல்லாம் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் எப்போ கரூர் சம்பவம் நடந்தது, சிபிஐக்கு வழக்கு போச்சோ அதிலிருந்தே இவர் வந்து விமர்சனம் பண்ணுறது நிறுத்திக்கிட்டாருன்னு தான் நம்ம பார்க்குறோம். பிஜேபி எதிர்ப்புன்றது இல்லை. அதுலேயும் குறிப்பாக கவர்மெண்ட் வந்த பிறகு சட்டசபையில் அறிவிச்சிட்டார், நாங்கள் இனிமேல் தேவையில்லாததுக்கெல்லாம் சும்மாலாம் போய் மோதிக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தகவலையும் சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மானா ஏதாவது மற்றவங்களாம் சும்மா மோதிக்கிட்டு இருந்த மாதிரி தேவைகளுக்காக தான் மோதிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுடைய மொழிக் கொள்கை இது, அதுக்கு நீங்கள் வந்து பணத்தை கொடுத்தா கொடுங்க, இல்லாட்டி கொடுக்காதீங்க அப்படின்ட்டாங்க. அப்போ இல்லாமல் அது இல்லாமே பணத்தை கொடுங்க, இதை கண்டிஷனாக வைக்காதீங்க அப்படின்னு போராடினாங்க, கோர்ட்டுக்கு போனாங்க. அப்படி தான் பண்ணாங்களே தவிர யாரும் சும்மாலாம் எதிர்த்துக்கிட்டு இருக்கல. ஏன்னா திமுகவுக்கு வேலை வெட்டி இல்லையா சும்மா போய் எதுக்கிறதுக்கு, இல்லை அதிமுகவுக்கு வேலை வெட்டி இல்லையா சும்மா போய் எதுக்குது. ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் எதிர்த்தது வந்து நீங்கள் வந்து இந்தியை புகுத்தாதீர்கள், தமிழ்நாட்டுக்குன்னு சில கொள்கைகள் சில வழிமுறைகள் இருக்குது, எஜுகேஷனை வந்து முதல்ல நீங்கள் சென்ட்ரல் போர்டு கொண்டு போனதே தப்பு, அதை வந்து ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் இருக்கணும் அந்த ரைட்ஸு அப்படின்னு சொல்லி தான் அவங்க வாதாடிக்கிட்டு இருக்காங்க. நீட்லேயுமே அப்படி தான், நீட்டு கூடாதுன்றதான் திமுகவுடைய ஸ்டாண்டாக இருக்குது. நீட்டில் வினாத்தாள் கசிவு, அதில் இருக்க ஒழுங்குமுறைகள், அதுக்கு அவங்க போகவே இல்லை. நீட்டே வேணாம், எங்களுக்கு தமிழ்நாட்டில் விதிவிலக்கு கொடு அப்படின்னு தான் கேட்குறாங்க. எப்படி வந்து நவோதயா பள்ளிகளுக்கு விதிவிலக்கு தமிழ்நாட்டில் இருக்கோ இங்கே இல்லாமல் இருக்கோ, அதே மாதிரி நீட்டுக்கு எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எஜுகேஷன் பாலிசி தான் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இது வந்து சும்மா யாரும் செய்யலை. அதனால் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி சும்மாலாம் எதிர்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதனால் வந்து இவர் வந்து முடிவு பண்ணிட்டார், மோடிஜியை பகச்சிக்க வேணாம், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்டு நீங்கள் சவால் விட முடியாது. வேறு கட்சிகளை பிடுங்கி விட்டாங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் ஆபத்தாயிரும், ஆட்சிக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு பயப்படுறாரு. அதனால் நிச்சயமாக அந்த பயம் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் உடச்சி சொல்லிட்டாரு, நீங்கள் ஆளுநர் உங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடல நீங்கள் எத்தனை பேருக்கு ஃபோனை போட்டிங்க, அந்த லிஸ்ட்லாம் சொல்லவா நான் அப்படின்லாம் கேட்டார். அப்போ பாஜகவை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள்ன்றது புரிஞ்சிருது நமக்கு, அதை மறுக்கவும் இல்லை யாரும். அப்போ அப்படி இருக்கும்போது இவன் நிச்சயமாக மத்திய அரசோடு இறுக்கமான சூழ்நிலை, வழக்குகள் வேணாம். ஏன்னா அப்பப்போ இப்போ எஃப்ஐஆர் வருது. இப்போ உதாரணத்துக்கு இது வந்திருக்கு, பழனி வந்திருக்கு, இதில் திடீர்னு இடி உள்ளே வரலாம்,
2 கோடி ரூபா கைமாறி இருக்குது செக்கு மூலமாக, அதெல்லாம் உள்ளே வந்து என்னென்னு விசாரிக்கிறேன்னு வந்துச்சுன்னா மினிஸ்ட்ரியே கூப்பிட்டு விசாரிக்கலாம், பத்திரப்பதிவுத்துறை மினிஸ்டர் விசாரிக்கலாம், அறநிலையத்துறை மினிஸ்டரை கூப்பிட்டு விசாரிக்கலாம், தேவையில்லாமல் டெல்லிக்கு வாங்கன்னு அலைய விடலாம். இந்த மாதிரி என்ன விஜயவே அலைய விட்டாங்க. அதனால் இந்த மாதிரிலாம் இந்த சிக்கல்களை சந்திக்க வேண்டாம், அவர்களோடு சுமூகமான உறவை பேணலாம் அப்படின்னு ஒரு வேளை அவர் விஜய் நினைக்கலாம். அதனால் நிச்சயமாக இது காங்கிரஸுக்கு, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது காங்கிரஸுக்கு தான் பின்னாடி விஜயோட போனதுனால டெல்லியில் திமுகவின் 30 எம்பிக்களுடைய ஆதரவை இழந்து, அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து, அந்த ஸ்ட்ரென்த்தோடைய ஆதரவை இழந்து இன்றைக்கி விஜய்கிட்ட ஆதரவு இல்லாமல் ஒரு தத்தளிக்கும் நிலை வந்து காங்கிரஸுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால் விஜயை பொறுத்தளவில் அவர் வந்து இந்த மாதிரி பல விஷயங்களை இக்னோர் பண்ணி கடந்து போயிடுவார். கார்த்திகை தீபத்திலேருந்து பல விஷயங்களை கடந்து போயிடுவார். ஆனால் பல தமிழ்நாட்டு விஷயங்கள் இனிமேல் அப்படி கடந்து போக முடியாது. கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதம் வந்துடும். அன்றைக்கி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்தாகணும். பரந்தூர் விமான நிலையம்னா ஒரு முடிவு எடுத்தாகணும், ஸ்கிப் பண்ணி போக முடியாது. சேலம் 8 வழிச்சாலைனா ஒரு முடிவு வந்தாகணும், கடந்து போக முடியாது, பதிலே சொல்லாமல் போக முடியாது இனிமேல். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை அவர் இந்த மாதிரி அமைதியான போக்கை கடைபிடித்து அதை கண்டுக்காமல் கரண்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து மேகத்தாட்டுலேயே அப்படி தானே இருக்கார் அவர். மேகத்தாட்டுலேயே இன்னும் வந்து விஜய் திறந்து எதுவும் பேசலை இன்னும். ஏன்னா காங்கிரஸ் கூட்டணி இருக்குது. இது வந்து திமுகவுக்கு லட்டு மாதிரியான விஷயங்கள் பாருங்க. காங்கிரஸ் அங்கே இருக்குது, இங்கே காங்கிரஸ் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்குது, அணையை கட்டுறதுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த விமர்சனங்கள் தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. தண்ணியே கொடுக்கப்படலாங்கிறாங்க. ஜூன் மாதம் உரிய தண்ணியே திறந்து விடலாம், தண்ணி திறந்து விட முடியாதுன்னு சேலஞ்சு பண்ணுது கவர்மெண்ட்டு, காங்கிரஸ் கவர்மெண்ட் குறிப்பாக. அப்போ இதெல்லாம் வந்து திமுகவுக்கு லட்டு மாதிரி, விஜய்க்கு காங்கிரஸுக்கும் ஒரு பெரிய தர்ம சங்கடம். நம்ம மாணிக்க தாக்கூருக்கே வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாது. கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருக்குது, என்ன எப்படி தண்ணி வாங்குறது, தண்ணி கொடுக்கலாம், எப்படி அதை சமாளிக்கிறது அப்படின்ற ஒரு இது வந்து நிச்சயமாக ஒரு தர்ம சங்கடம் வரும் உங்களுக்கெல்லாம். அதனால் இது வந்து விஜய்க்கும் காங்கிரஸுக்கும் தான் இந்த நடக்க போகிற விஷயங்கள்லாம் ஒரு பின்னடைவாக இருக்குது. அதுமாதிரி திமுக நிலைப்பாடு என்ன எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இப்போ இந்த போராட்டத்தில் கலந்துக்கல அப்படிங்கிறது, ரெண்டாவது வந்து தொகுதி மறுசீரமைப்பு சம்மந்தமாகவும் வந்து நாங்கள் சொன்ன மாற்றங்களை செய்தாங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு திமுக அறிவித்ததெல்லாம் வச்சு இப்போ கார்த்திக் சிதம்பரோட சொன்னார் திமுக வந்து பாஜகவோட பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டாங்க அப்படின்னு. ஆனால் திமுக சார்பில் அதை மறுக்கிறாங்க வந்து. எப்படி பார்க்குறீங்க திமுக பாஜகவும்? இல்லைங்க, நீங்கள் அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் காங்கிரஸ் என்ன கொள்கைகளை கையில் எடுக்குதோ அதை எதிர்த்தாவே பிஜேபி ஸ்டாண்டர்ட் தான் சொல்லுவாங்க. நம்மளை சாதாரண பத்திரிகையாளர்களே அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் திமுகவுக்கு சார்பாக ஜெயிக்க போகுது சர்வேல வருதுனாவே உடனே இவர் திமுக காரன் ஊப்பின்னு போடுவாங்க. ஏடிஎம்கே வந்து 3ஆம் இடத்துக்கு போகிறான்னா இவர் வந்து பிஜேபி வெறுப்பாளர், அதிமுக வெறுப்பாளர் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதனால் இப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு காங்கிரஸை வந்து திமுக எதிர்க்கிறதுனா உடனே ஆட்டோமேட்டிக்காக பாஜகவுடைய ஆதரவாளர்னு தான் ஒரு முத்திரை குத்துவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் திமுகவிலேயே பல பேர், அனிதா ராதாகிருஷ்ணன் எந்த தைரியத்தில் பேசுகிறாரு? திருச்சி சிவா மந்திரி ஆயிடுவார், மத்திய அமைச்சரவையில் மந்திரி ஆயிடுவார்னு எந்த அடிப்படையில் பேசுகிறாரு? அது ஒரு பக்கம் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக திமுக இனிமேல் நம்ம முதலே பேசின மாதிரி இந்த கட்சிகள், கூட்டணி கட்சிகள்லாம் கலந்து போயிடுச்சு. அப்போ அவர்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் கூட்டணி வேணும், ஒரு புது கூட்டணி அமைக்கணும். அந்த கூட்டணியில் பிஜேபி இருந்தால் அதை பற்றி கவலைப்படாமல் நாங்கள் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம்னு வச்சுருக்கோம், எங்களை மீறி அவர்கள் இனிமேல் செயல்பட முடியாது அப்படி இப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ் அவங்க போடுற மாதிரி போட்டு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை யார் உட்காந்து இன்றைக்கி இருக்க ஸ்க்ரோலிங் உலகத்தில் நியூஸ் பேப்பரே படிக்க மாட்டேங்கிறாங்க. உட்காந்து அந்த ரிப்போர்ட்டை யார் படிக்க போகிறா? குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தை அது இங்கிலீஷ்லேயோ ஹிந்திலேயோ பக்கம் பக்கமாக இருக்கும். அதை ஒன்று போட்டுட்டு போக வேண்டியதான், அப்படி கூட்டணி சேர்ந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால் வந்து இனி வரும் காலங்களில் திமுக பாஜகவை நெருங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் தான் நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸோட இனிமேல் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு ஆன பிறகு நிச்சயமாக பாஜகவை நோக்கி தான் திமுக போகும். அதனால தான் அவங்க, நீங்கள் ஆர்எஸ் பாரதி முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு இப்போ இருக்க ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் ஒன்று சேர்ந்துருக்கு. முன்னாடி தென் மாநிலங்களில் நீங்கள் நடைமுறைப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொன்னார் தொகுதி மறுவரையை. இப்போ வந்து நாங்கள் சொன்ன மாதிரி செய்யாவிட்டால் நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு வரியை சொல்ல சேர்த்துட்டாரு, ஒரு 4-3 வார்த்தையை. நாங்கள் சொல்கிறபடி செய்யாவிட்டால் நம்ம சொல்கிறது என்ன செய்ய போகிறாங்க? உங்களுக்கு குறையாதுங்க, ரேஷியோ படி அதே ரேஷியோ வந்துடும், அதே பர்சன்டேஜ் வந்துடும்னா முடிஞ்சு போச்சு. அப்போ ஆதரிச்சிருவாங்க. எப்போ காங்கிரஸ் மட்டும் கதறிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இவர்கள் 30 எம்பிக்கள் இதுலேயும் அதுலேயும் 22+8 30 எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்தா அவர்களுக்கு ரொம்ப பாஜகவுக்கு எளிதாக போயிடும். அது நீங்கள் பாய்காட் பண்ணால் கூட போதும்னு சில சுச்சுவேஷன்லாம் கூட இருக்கும். நீங்கள் வந்து ஆதரித்து ஓட்டு போடணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் நடுநிலை வகுக்கிறோன்னு சொன்னாவே வெளியே போயிட்டாவே போதும். அதில் வந்து ஃப்ளோரில் வந்து ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி எதிர் ஓட்டு குறைஞ்சிருச்சுனாவே அதுவே பாசிட்டிவ் ஆகிடும். அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அதனால் வந்து இனிமே வரும் காலங்களில் திமுக பாஜக இணைவதற்காக நெருங்கி போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிச்சுட்டே போகுதுன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ அப்படி ஒருவேளை திமுக பாஜக கூட்டணி உருவாச்சு அப்படின்னா அது எந்த விதமான விளைவை ஏற்படுத்தி நினைக்கிறீங்க? திமுக ஏன்னா திமுகவோட ஓட் பேங்குங்கிறது சிறுபான்மையினர், அது இப்போ ஓரளவுக்கு விஜய்க்கு மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. வந்து அதுமாதிரி கூட்டணி கட்சிகளும் போயிட்டாங்க. வந்து இது தேர்தலில் எப்படி ஒரு விளைவை ஏற்படுத்தும்? தேர்தலில் ஒரு பெருசாக விளைவை ஏற்படுத்தாதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஏடிஎம்கே
பிஜேபியோட கூட்டணி தான் கடந்த முறையே வச்சுச்சு. 75 சீட்டு ஜெயிச்சாங்க. பார்லிமெண்ட்டில் 0, ஆனால் அதில் 75 சீட்டு ஜெயிச்சாங்க. அடுத்து வர்றாங்க, பார்லிமெண்ட்டில் 0, ஆனால் 59 சீட்டு ஜெயிக்கிறாங்க கூட்டணியோட சேர்த்து. அப்போ மக்கள் வந்து பிஜேபி கூட்டணின்றக்காக அதிமுக மொத்தமாக கைவிடலை, அது 0 ஆக்கலை. அவர்களுக்கு அந்த பிஜேபிக்கு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதிமுகவுக்கு 47 தொகுதிகளில் வாக்களித்து ஜெயிக்க வச்சாங்க. போன தடவை 65 இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சரி, இந்த அளவுக்கு வாக்களிக்க அதனால் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனையும் ஸ்டேட் எலெக்ஷனையும் மக்கள் வந்து பிரித்து பார்க்குறாங்க. அந்த புரிதல் வந்து நிச்சயம் தமிழக மக்களுக்கு ஆரம்ப காலம் முதல்ல இருக்குது. 80 வந்து நீங்கள் கருணாநிதியும் இந்திரா காந்தியும் கூட்டணி வைத்த போது பெருவாரி வாக்குகளை ஜெயிக்க வச்சாங்க. உடனே எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சாங்க, அவங்கள படுபாதால் தோக்கடிச்சாங்க, எம்ஜிஆரை திரும்ப வெற்றி பெற்று ஜெயிக்க வச்சாங்க. அதனால் ரெண்டுக்கு அவங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு எப்படி போடணும், பார்லிமெண்ட்டுக்கு எப்படி போடணும், அசம்பிளிக்கு எப்படி போடணுன்ற புரிதல் வந்து நம்ம தமிழக மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வருங்காலத்தில் வந்து ஒருவேளை திமுக பாஜக வச்சா கூட விஜய் கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆயிடுச்சு, அடுத்து நம்ம வாக்களிக்கணும்னா நம்ம வந்து திமுக பழையபடி ஸ்டாலினுக்கே வாக்களிப்போம் அப்படின்னு மக்கள் முடிவெடுத்தா அது பாஜகவோட இருக்கா இல்லையான்ற அவசியம் இல்லை, அவர்கள் வாக்களிச்சிருவாங்க. ஏன்னா இங்கே பொறுத்தல உள்ள திமுக தான் தலைமை ஏற்க போகுது, பாஜக கூட எம்எல்ஏ இருக்கும். இவர்கள் நிச்சயமாக அந்த பழைய கொள்கைகள் அவர் கொண்ட சித்தாந்தங்கள்லாம் ஏற்றுக்க மாட்டாங்கன்றது இங்கே இருக்க மக்களுக்கு நல்ல புரிதல் இருக்குது. அதனால் வந்து அதனால் ஓட்டு குறையும். இப்போ ஏடிஎம்கே போட்டு நிரூபிச்சிட்டாங்க. 47 சீட்டு அதிமுக ஜெயிச்சிருக்கு. இவ்வளவுக்கு 2 பேருக்கு மத்திய மழையில் 125 இடத்துல 3ஆம் இடத்துக்கு போய் 32 இடத்துல டெபாசிட் வாங்கின இழந்தாலும் 47 இடத்துல வந்து ரெட்டைகளை ஜெயிச்சிருக்குன்றது மக்கள் காட்டுற சைன் தான். நாங்கள் இங்கேயும் போடுவோம்ப்பா தேவைப்பட்டா அப்படின்றது தான். ஸோ மக்கள் வந்து பிஜேபி இருக்கிறதுனால வாக்கு அளிக்க மாட்டாங்க அப்படின்ற எண்ணத்தில் இல்லை. அதே நேரத்தில் பார்லிமெண்ட்டில் அவங்க மாற்றி வாக்களிச்சாங்கன்னா மோடிக்கு எதிராகவோ அல்லது பாஜகவுக்கு எதிராகவோ மொத்தமாக வாக்களிச்சாங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதுலேயுமே வந்து அவங்க ஒருவேளை அவங்க 2 பேரும் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து இருந்திருந்தாங்கன்னா அப்போ அதில் ஒரு சில சீட்டுகள் கூட ஜெயிக்கிற கூட அவங்களுக்கு சாத்தியம் கூடி இருந்திருக்கலாம்னு சொல்லி நம்ம அரசியல் பார்வையாளர்கள் ஒப்பிட்டு பார்த்து சொல்கிறாங்க, அந்த அரித்மெட்டிக் பார்த்து. ஸோ அதனால் வந்து பிஜேபி இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக திமுக வந்து அது வீழ்ச்சி அப்படின்னு நினைக்க முடியாது. மைனாரிட்டி ஓட்டு ஏற்கனவே பாதி ஆல்மோஸ்ட் போயிருச்சு. அதில் இன்னும் ஒரு 25% வந்து நீங்கள் வந்து பிஜேபியோட இருந்தாலும் வாக்களிக்கிறதுக்கு திமுகவுக்கு தயாராக தான் இருப்பாங்க. அது போக ஒரு 10-15% வாக்குகள் வந்து மைனாரிட்டியிலேருந்து போகும். மொத்தத்துக்கு நான் மொத்த ஓட்டில் 10-15 சொல்ல, மைனாரிட்டிகளுக்கு இருக்க ஓட்டில் ஒரு 10-15 என்னங்க அவர் பிஜேபியோட போயிட்டாரு அப்படின்னு போகும். ஆனால் அதற்குரிய வாக்குறுதிகள் எல்லாம் திமுக நிச்சயம் சொல்லணும். எப்படி கலைஞர் கருணாநிதி 1999 பண்டார பரதேசிகள் 98 திட்டினவர், 99 கூட்டணி வச்சு வாஜ்பாய் அரசை ஆதரிச்சாரோ, அப்போ என்ன மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சாரோ, அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் ஒருவேளை பிஜேபியோட கூட்டணி வரும் பட்சத்தில் அதற்கான விளக்கங்களை சொல்லி மக்களை கன்வின்ஸ் பண்ணும் முயற்சியில் நிச்சயமாக இறங்குவார்.